ஆண்டவருடைய பிள்ளையே ஒரே பிரச்சனை தான், ஒரே மனுஷன் தான், ஒரே எதிரி தான். ஆனா 10 பேருடைய பார்வை எப்படி இருக்கு, 2 பேருடைய பார்வை எப்படி இருக்கு? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த பார்வை தான் உங்களுக்கு தேவை. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு முன்னாடி நிக்கிற பிரச்சனையை நீங்க பாக்குறதுல தான் இருக்குது. விசுவாச தரம் அதுல தான் இருக்குது. ஜெயிக்கிறது அதுல தான் இருக்குது. நீங்க தோல்வி அடைகிறீர்களா வெற்றி அடைகிறார்களா அப்படின்றது அந்த பிரச்சனையை உங்க மனசுக்குள்ள எப்படி கொண்டு போறீங்க, எப்படி கற்பனை பண்றீங்க, எப்படி டிசைட் பண்றீங்க, இது எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இதனுடைய காரணம் என்ன, இது நம்மளை எங்க கொண்டு போய் விட போகுது, இதை எப்படி ஜெயிக்கலாம், இதுக்கும் ஆண்டவருக்கு என்ன தொடர்பு இருக்குது, ஆண்டவர் எப்படி என்ன நடத்த போறாரு, வாக்குத்தத்தம் என்ன, அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அப்படின்னு தான் யோசிக்கணும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் பெரிய பூதாகரமா தெரியலாம். அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க நிறைய பேர் பெரிய பயப்பட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பாரு, நீ யார மாதிரி பாரு அப்படின்னா, ஜோஷுவாவையும் காலேபை போல நீங்க பாருங்க. இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை நான் நம்புகிறேன் இது உங்களுடைய பிரச்சனை அல்ல, இது உங்களுடைய பிரச்சனை அல்ல, இது உங்களுடைய பிரச்சனை அல்ல, இந்த கடன் உங்களுடைய கடன் அல்ல, இந்த சூழ்நிலை உங்களுடைய சூழ்நிலை அல்ல. ஏதாவது பிரச்சனைகள் உங்க கண்களுக்கு முன்னாடி ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கா, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கண்களை தாருங்க. என்ன கண்களை தாருங்க அப்படின்னு சொன்னா, ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் பார்த்தாலும், ராட்சதர்களை நாங்கள் பார்த்தாலும், என்னுடைய மனசு என்ன சொல்லணும்னா, ராட்சதரை விட என் இயேசு பெரியவர், ஏனாக்கின் புத்திரரை விட என்னுடைய இயேசு பெரியவர். நான் இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற இந்த பிரச்சனையை விட நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர்.